ஒருவேளை உங்களை எல்லாரும் வெறுத்துட்டாங்களா? யாருமே உங்களை புரிஞ்சுக்கலையா? யாரும் தெரிஞ்சுக்கலையா? எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில என்ன செய்வதென்று தெரியாத திகைப்பா நிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் பிரசன்னத்துக்கு வாங்க. அதனால என்ன செய்ய தெரியாத, என்ன பண்ணுவதுன்னு தெரியாத உள்ளத்துக்குள்ள ஒரு டிப்ரெஷனோடு இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஆகாய் 1வது அதிகாரம் 13வது வசனம் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து அவர் உங்களோடு கூட தான் இருக்கார். ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உங்களை கைவிடுவதும் இல்லை என்று காலை வேளையில் சொல்லி கொண்டிருக்கிறார். யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை வெறுத்தாலும், இயேசு உங்களை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை அரவணைக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உங்களோடு இருக்கிறாராம். இந்த காலை வேளையில அந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறது. இருதயம் கலங்காது இருப்பதாக மகிழ்ந்து களி கொண்டு தேவனை துதிங்க, கனப்படுத்துங்க. நீங்க தனியா இருப்பதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.